யசோதை கிருஷ்ணனுக்கு தலைவாரி விட்டு அதுக்கு காகம் வந்து அப்படி அழகு காமிச்சுடுத்துன்னா அதுக்கப்புறம் யாரும் பழி பேச மாட்டாளாம். இதுக்கும் பழி பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த காகம்ங்கிறது யாருன்னா தமோ குணம் படைத்த மனிதர்களாம். இப்போ காகம் அப்படின்னா யாரோ ஒரு காகம் தான் நீங்க எடுத்துக்க வேண்டாம். காகத்தின் நிறம் கருப்பு, தமோ குணத்தின் நிறமும் கருப்பு. யாரெல்லாம் எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா ஒரு அனுஷ்டானமும் பண்ணாம ஞானத்தை வளர்த்துக்காம ஒரு தூக்கம், மயக்கம், கன்ஃபியூஷன் இதுலயே இருக்காளோ அந்த தமோ குணத்தோடு இருப்பவர்கள் தான் காகத்தை போன்றவர்கள். இந்த காகம் கிருஷ்ணன்ட்ட வராதனால என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் தலை செடுக்க எடுத்தான். அவர் தலை செடுக்குன்னா என்ன அர்த்தம்னா பெருமாள் தலையில பழி விழுந்துடுறதாம். அதுதான் செடுக்கு. என்ன பழின்னா பெருமாள் காப்பாத்தவே மாட்டேங்கிறார். அங்க பாரு, அந்த தமோ குணம் உள்ளவன்லாம் இப்படி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கான். பெருமாள் காப்பாத்துறாரா? பெருமாள் காப்பாத்த மாட்டேங்கிறாரே. அவர் பேர்ல எல்லாரும் செடுக்க தூக்கி ஏறிட்டுறாளாம். ஆனா பகவான் யோசிக்கிறான், பா அவர்களை காப்பாத்தணும் தான் நான் ஆசைப்படுறேன். அவன் தான் என்கிட்ட வரமாட்டேங்கிறான். சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. இப்ப பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணாலாம், காகத்தை கிருஷ்ணன்டவான்னு கூப்பிட்டதோட பர்பஸ் என்னன்னா, ஏ தமோ குணம் கொண்டவனே, நீயா பகவான ஆசிரியிக்காம கஷ்டப்பட்டு இருக்க. ஆனா நீ தானா போய் கஷ்டப்படுறதுக்கு எல்லாரும் என்ன பண்றா, கிருஷ்ணன் தலையில பழிய போட்டு அவன் தலைய செடுக்காக்குறா. செடுக்குங்கிறது ஒரு சிம்பல். பெருமாள் பேர்ல பழி போட்டு அவர் உன்னை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? இந்த செடுக்க போக்கணும், பழிய எடுக்கணும். அதுக்கு என்ன தீர்வுன்னா, அந்த காகம் கிருஷ்ணன் பக்கத்துல வந்ததுன்னா செடுக்கெடுத்து தலைவாரிடலாம். அது போல தமோ குணம் கொண்டவர்கள் தமோ குணத்தை விட்டுட்டு சத்துவ குணத்தோடு பெருமாள் திருவடியை வந்து பணிந்தான்னா பெருமாள் அவளை காப்பாத்திடுவார். அப்போ பெரியாழ்வார் யசோதை என்ன ஆசைப்பட்டாலாம், ஏன்பா என் பெருமாள் எல்லாரையும் காப்பாத்துறேன்னு காத்துன்னு இருக்கும் போது அவரை சரியா புரிஞ்சுக்காம நீங்க ஏதோ காக்கா மாதிரி தமோ குணத்தோட எங்கேயோ பறந்து போயிட்டு பெருமாள் மேல இவ்வளவு பழி சொல்லி செடுக்காக்கி வச்சுட்டே, அந்த செடுக்கெல்லாம் நீக்கணும். அதுக்குத்தான் பெரியாழ்வார் யசோதை இங்க ஆச்சாரிய ஸ்தானத்தை எடுக்கிறாள். பெரியாழ்வார்ங்கிற ஆச்சாரியன் சாஸ்திரம்ங்கிற சீப்ப கையில காட்டி காட்டி தமோ குணம் கொண்ட காகம்ங்கிற ஜீவாத்மாவை கிட்டக்க கொண்டு வந்து சரணாகதி பண்ண வச்சு அதன் மூலம் பெருமாள் அவனை காக்கும்படியாக செய்து பெருமாள் தலையில தேவையில்லாது ஒட்டி கொண்டிருந்த பழிய போக்கிட்டார்.